நேத்து கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நம்ம ஐயனுக்கு ரொம்பவும் விசேஷமான நாள். வாசல்ல மாக்கோலம் போட்டு விளக்கேத்தி வச்சிருந்தோம். பொதுவாவே கார்த்திகை மாதத்துல நம்ம எப்பவுமே ஏத்துறதை விட 2 மடங்கா விளக்கேத்தணும்னு சொல்வாங்க. இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்தோட இந்த நேரத்துல பகல் நேரம் குறைவா இருக்குங்கிறதுனாலயும் நாம தினசரி வேலைகள் செய்ய நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளிச்சம் தேவைப்படுங்கிறதுனால, மற்றொன்னு நம்ம வாழ்க்கையில ஒளிய பெருக்கி கொள்ளும் நேரம் இதுங்கிறதுனால இந்த விளக்குல நாம நெய் இல்லனா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேத்தி அதை ஆத்மார்த்தமா பார்க்கும்போது அந்த விளக்கின் தீபத்துல நமக்கு ஒரு ஒளிவட்டம் வெளிப்படும். அந்த ஒளிவட்டத்தினாலதான் நாம வசிக்கும் இடம் சுத்தமாகும். கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள இந்த ஒளிவட்டம் உதவும். நம்மளை பாதுகாக்கும் தன்மை எதுவா இருந்தாலும் அதை வணங்குறது நம்முடைய பண்பாடு. அதனாலதான் பூஜை அறையில கடவுளை வணங்கும் போது தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யறோம். நம்ம விநாயகருக்கு புதுசா இந்த மாட விளக்க இந்த ஸ்டாண்ட்ல வச்சு ஏத்தி வச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இந்த ஸ்டாண்ட் இப்ப புதுசா வந்திருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.